நீதிமன்ற நடவடிக்கைகள் வேறு, நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு கட்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வேறு. நான் இந்திரகுமார்ட்டே காலையில வச்சேன். ஒரு ஏஜென்சி விசாரிக்குது, ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது, அந்த வழக்கின் தீவிரத்தன்மை குறைக்கப்படுது, இந்த வழக்கு கைவிடப்படுது, வேகம் எடுக்கலங்கிற அந்த மாதிரியான நிர்வாக நடவடிக்கைகள்ங்கிறது வேற. ஆனா நீதிமன்றத்துல போய் 25 ஆண்டுகள் விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கிற போது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வேற. ரெண்டும் வேறு வேறு தளங்கள். ஆனா நீங்க ரெண்டையுமே ஒரே புள்ளிகள்ல முடிச்சு போடுறீங்க, ஒரே புள்ளியில கொண்டு வந்து இணைக்கிறீங்கல்ல. ஓகே, நான் பதில் சொல்றேன் கார்த்திக். முதல்ல எல்லாரும் இப்ப பேசின எல்லாருமே ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது மிக மிக தவறான கருத்து, நம்முடைய நீதிமன்றங்களை இழிவுபடுத்தும் கருத்து. அது யாராக இருந்தாலும் சரி, அவர் முன்னாள் நீதிபதியாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் சரி, கீழமை நீதிமன்றங்களை இழிவுபடுத்துவதை இவர்கள் முதலிலே நிறுத்த வேண்டும். கீழமை நீதிமன்ற நீதிபதிகளாக யார் வராங்க அப்படின்னா, ரிட்டர்ன் எக்ஸாம் வச்சு, இன்டர்வியூ வச்சு அவங்க தான் கீழமை நீதிமன்ற நீதிபதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது போல ஒரு ரிகரஸ் செலக்ஷன் ப்ராசஸ் வேற எந்த ஜுடிஷியரிக்கும் கிடையாது. சோ அப்படிப்பட்டவர்களை நீங்க இழிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும். அதுலயும் முன்னாள் நீதிபதிகள் அப்படிப்பட்ட இதை இழிவுபடுத்துவது மிக மிக வருத்தமாக இருக்கிறது. நான் ஒரு வழக்கறிஞர். நீதிமன்றங்கள் இப்போ உயர் நீதிமன்றம் இவர்களுக்கு சாதகமாக இவர்கள் எதிர்பார்க்கிற தீர்ப்பை கொடுத்த உடனே அந்த நீதிபதி சூப்பர் ஆயிடுறாரு. நீதிமன்றம் இவர்களுக்கு பிடிக்காத தீர்ப்பை ஒண்ணு கொடுத்த உடனே அந்த நீதிபதி மேனிபுலேட்டிவ் ஆயிடுறாங்களா, மேனிபுலேஷனுக்கு ஈடு கொடுக்கக்கூடியவர்கள் ஆயிடுறாங்களா? திரு அண்ணாமலை சொல்றாரு. இல்ல சரவணன், ஒரு நொடி சரவணன். ஒரு நிமிஷம் கார்த்திகேயன், ஒரே நிமிஷம் இருங்க கார்த்திகேயன். நான் உங்களுக்கு போதுமான நேரம் தரேன். அதுல ஒரு நிமிஷம் முக்கியமான கருத்து நான் சொல்றேன், இருங்க கொஞ்சம் கேளுங்க. சரி. இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, லோயர் ஜுடிஷியரியை மேனிபுலேட் பண்றாங்கன்றாரு. அப்படி மேனிபுலேட் பண்ணி தான் அமித்ஷாவுக்கு விடுதலை வாங்கினார்களா? நீதிபதி லோயா இறந்து போனாரு, சந்தேகத்திற்கிடமான அதை விசாரிக்கக்கூடிய தைரியம் பாஜகவில் இருக்கா? ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொடுத்து நீதிபதி லோயாவுடைய மரணத்திற்கு நீதி கொடுப்பார்களா? என்ன இது அரசியல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் சொல்றதெல்லாம் சரியாயிடுமா? ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க. பாஜகவுடைய தலைவரை பார்த்து உங்க கட்சியில சேர்ந்தா இடியில இருந்து விசாரிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏதாவது பதில் சொன்னாரா? நழுவிதானே போனாரு. ஜகன் புஜ்பால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் மேல நாங்க கட்சியா கூட்டணி வச்சுக்கிறோம், அவங்களோட கட்சியா கூட்டணி வச்சுக்கிறோம், அதுக்காக கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளுடைய ஊழலுக்கெல்லாம் துணை போகணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அந்த நிலைப்பாட்டுல பாஜக இல்லைன்னு சொன்னாங்க. உங்க கேள்வி என்ன பாஜகவில் இணைந்தா புனிதராக்கி விட்டார்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டீங்க. அதற்கு திரு அண்ணாமலை பதில் சொன்னாரா? நழுவி தானே போனாரு. அதுதான் சொல்றேன். ஜகன் புஜ்பால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1000 கோடி ரூபாய் ஊழல் இடியை அவர் அரெஸ்ட் பண்ணாரு. அவர் அஜித் பவாரோட கட்சியில சேர்ந்துட்டாரு. என்னாச்சு சார்? வித்ரா பண்ணிட்டாங்க சார் இடி அவர் மேல இருக்கக்கூடிய கேஸ. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஊழலை பத்தி பேசக்கூடிய தைரியம் இருக்கா திரு அண்ணாமலைக்கு? இப்ப பேசினாரு. ஆளுநர் அந்த ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடிய ஃபைல்ல இன்னும் கையெழுத்து போடாம வச்சிருக்காரு. அதை பேசக்கூடிய தைரியம் இருக்கா திரு அண்ணாமலைக்கு? இவர் ஏதோ ஊழலுக்கு எதிரான அரசியல்வாதின்னு சொல்லி கச்சை கட்டி கொண்டு இருக்கிறாரு. ஆளுநர் கிட்ட ஐயா எல்லா ஊழலும் ஒரே ஊழல் தாயா, நீதிமன்றங்கள் விசாரிக்கணும்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா திரு அண்ணாமலைக்கு? இவர்களெல்லாம் எப்படி ஊழலை பற்றி பேச முடியும்? ஊழலை பற்றி பேசுவதற்கு இல்ல, அவர் டிஎம்கே ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பேசும்போது செய்தியாளர்கள் கேட்ட சமயத்துல ஏடிஎம்கே உடைய ஊழல் பட்டியலும் வெளியிடப்படும் அவர் சொன்னார். நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் அவரு? அதுல இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா அதிமுக ஊழல் குறித்து அவர் பேசுறாரானா, அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் அவர் வெளியிடும் போது செய்தியாளர்கள் கேட்டாங்க, ஏடிஎம்கே குற்றச்சாட்டுகள் குறித்து நீங்க பேசுவீங்களானா அதுக்கு அவர் ஆமான்னு தானே சொன்னார், வெளியிடவே தானே சொன்னார், மறுக்கலை அவர். ஐயா அவர் வெளியே விட வேண்டாயா, அதிமுகவுடைய ஊழல்கள் நாடறிந்தது, அதை பத்திலாம் அவர் பேச வேண்டாம். ஆளுநர் கிட்ட ஆளுநர் இவங்க கட்சி நியமித்த ஆளு எதுக்குனாலும் பொசுக்குன்னு போய் ஆளுநரை போய் பாக்குறாங்க. ஆளுநர் கிட்ட ஐயா அதிமுக ஊழல் ஃபைல் உங்ககிட்ட இருக்கு, தயவு செஞ்சு அதுல கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் திரு அண்ணாமலைக்கு இருக்கிறதா? அப்படி கேட்டாருன்னா திரு அண்ணாமலை அவருடைய பதவி தப்புமா? அப்படி கேட்டாங்கன்னா பாஜகவில இருந்து அண்ணாமலையை பாஜகவுடைய தலைவராக நீடிக்க விடுவார்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொரு கேள்வி, திரு ஜெயக்குமார் அவர்கள்லாம் ஊழலை பத்தி பேசக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடிய யாரும் ஊழலை பற்றி பேசக்கூடாது. இன்னொரு கருத்தை சொல்கிறேன். நீங்கள் இந்த நீதிபதி சிறந்தவர், அவர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அவர் ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்குல நீதிமன்ற டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன புனிதரா? அப்படியே வானத்திலிருந்து குதித்த தேவதூதரா?
ஊழல்ல செயலியா அவர் மாமனுக்கு மச்சானுக்கு எப்படி கான்ட்ராக்ட் கொடுத்தாருன்னு சொல்லிதான் தமிழ்நாடு மக்கள் ஓகே, எல்லாருக்குமே அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கான தளம் இது இல்ல. ஏன்னா அவங்க கட்சிகளுடைய பிரதிநிதிகள் உங்களோட இணைஞ்சு பதில் சொல்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இல்ல. நான் மறுக்க வேண்டியது இருக்கும் எல்லா குற்றச்சாட்டுகளையும், இல்ல பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். பேசுவோம், நேர்பட பேசலாம், அது குறித்து விரிவா நேர்பட பேசலாம், இன்று இரவு பேசலாம். நன்றி திரு சரவணன், இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு.